Okay, good morning guys. In the last class, we finished discussing about marginal productivity theory under perfect competition. இல்லையா? So marginal productivity theory வந்து perfect competitionல பார்த்தோம். In today's class, we are going to discuss about marginal productivity theory under imperfect competition. ஓகே, ஸோ இந்த தியரி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபோர் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபோர் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் factor cost, marginal factor cost and average revenue product and marginal revenue product. ஓகே, ஸோ இந்த மூணு கர்வ் தான் நம்ம பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்டர் காஸ்ட், இப்போ ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய் வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த ஊறுகாய் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ஊறுகாய் வரத்துக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து இன்புட் வந்து செலவு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து சால்ட்டு, உப்பு, லைக் சால்ட்டு, எண்ணெய், தக்காளி எல்லாம் வாங்கினவங்களுக்கு வந்து நிறைய செலவாகும். அந்த செலவு தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பொருள் நம்மளால் வாங்க முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்மளால் தயார் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 5 லிட்டர்ஸ் எண்ணெய் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த 5 லிட்டர்ஸ் எண்ணெய் வந்து வாங்கி ஆகணும் இல்லையா? ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அந்த பொருள் வந்து டிமாண்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ காஸ்ட்னு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பொருள் தயார் பண்ணுறதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த காஸ்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து இந்த பொருள் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து காஸ்ட். ரெவன்யூ அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய் வந்து ஃபைனலாக வந்து ஒரு 300 பாட்டில்ஸ் ஆஃப் பிக்கல் ஊறுகாய் வந்து தயார் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அந்த வந்து 10,000 வந்து உங்களோட காஸ்ட், 10,000 வந்து செலவாச்சு. ரெவன்யூ அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் விற்றுட்டு நமக்கு வந்த லாபத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம இன்கம் ரெவன்யூ. ஓகே, ஸோ that is called as that is the difference between cost and revenue. Okay, so this is average fixed cost, average factor cost and marginal ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டோட அதிகமாக இருக்கும். ஓகே, so graph I'll explain you the graph first. x-axisல என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா so in x-axis we are taking units, factor units. Okay, in y-axis we are taking price, revenue, product. So factor price oda factors, revenue oda factor and ஸோ போத் ப்ரைஸோட ப்ராடக்ட்டும் அண்ட் ரெவன்யூவோட ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 4 கர்வ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கர்வ் வந்து ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட், தட் இஸ் AFC. ஓகே, மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இட் லைஸ் அபவ் தி ஃபேக்டர் காஸ்ட். ஆவரேஜ் ஃபேக்டர்ஸ்க்கு விட மேலே தான் எப்பயுமே மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 கர்வ் இப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் ஓட கர்வ் இப்படி இருக்கும் அண்ட் தென் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்டோட கர்வ் இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ARP அண்ட் திஸ் இஸ் MRP. ஓகே, நீங்கள் அந்த கிராஃபில் பார்த்தீங்கனாலே நல்லாவே புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த கிராஃப் 2 கிராஃப்ஸ் போடணும், ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டு கிராஃப். ஸோ ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டோட விட அதிகமாக மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்டிங் இருக்கிறதுனால எப்பயுமே இட் லைஸ் அபவ் தி ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட், மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட். இந்த 4 கர்வ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். ஓகே, and then so this point
ஸோ இந்த 4 கிராஃப் போட்டோன்னே வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேக்டர் காஸ்ட்டு வில் பி ஈக்குவல் டு ரெவன்யூ ப்ராடக்ட். ஓகே, ஸோ எம்எஃப்சி வில் பி ஈக்குவல் டு எம்ஆர்பி. இது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண செலவுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நமக்கு கிடைச்ச லாபத்துக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ காஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ரெவன்யூ. ஓகே, இந்த பாயிண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட், இல்லை ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டு தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எம்ப்ளாயர்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ஸ்டாப் ப்ரொடியூசிங். ஓகே, அவங்க தயார் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ண, அதுக்கு மேலே வந்து அவங்க பண்ணினாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட் வேர் த எம்ப்ளாயர் gets his maximum profit, that is called as equilibrium point. So equilibrium point என்ன, அந்த பாயிண்ட்ல என்ன நடக்கும், ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் எடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த பாயிண்ட் தான் வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து எம்எஃப்சி வில் பி ஈக்குவல் டு எம்ஆர்பி, மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் வில் பி ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம வந்து எத்தனை யூனிட்ஸ் எடுத்திருக்கோம், ஓஎன் யூனிட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப்க்கு பேஸ் பண்ணி சொல்லணும்னா நம்ம வந்து எத்தனை யூனிட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன் யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this curve, okay, NRN, ONRS. Okay, so NRSO, ONRS இல்லைனா NRSO. ஸோ NRSO இஸ் த, இதுதான் வந்து நம்ம பண்ண செலவு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்ட் கர்வ் டச் பண்ணுது இல்லையா. நம்மளோட ஃபேக்டர் காஸ்டோட கர்வ் டச் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், இதை நம்ம என்ன எடுத்துக்கணும், நமக்கு ஆன செலவு தான் வந்து NRSO. ஓகே, ஆனால் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து ரெவன்யூ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NQ. ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெவன்யூக்கு வந்து டச் பண்ணுறதுனால நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நமக்கு கிடைச்ச ரெவன்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு டோட்டல் ரெவன்யூனா எவ்வளோ, NQன்னு சொல்லலாம், இல்லைன்னா OP. ஓகே, இது எல்லாமே வந்து ரெவன்யூ தான். ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் ரெவன்யூ இஸ் NQ. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இதுதான் நமக்கான செலவு. ஸோ இந்த காஸ்ட் கர்வ் டச் பண்ணுறது எல்லா பார்ட்டுமே வந்து நமக்கான செலவு, தட் இஸ் NRSO. ஓகே, ஸோ திஸ் பார்ட் இஸ் NRSO. நமக்கு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NQ. ஓகே, ஸோ NQ. இங்கே வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரீட்டிங் பீப்புள் அன்ஃபேர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அன்ஃபேர்லினா வந்து அநியாயமாக நடந்துக்கிறது இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த ராங் வேல வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டு தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்ட். ஓகே, ஸோ PQRS இஸ் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்ட். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆன செலவுக்கும் வந்த ரெவன்யூக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQRS. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ஆன ஃபேக்டர் காஸ்ட் வந்து அந்த பார்ட் வந்து NRSO இல்லையா. நமக்கு கிடைச்ச ரெவன்யூ வந்து PQON. இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரெவன்யூ, இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து காஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பார்ட்டு தான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், தட் இஸ் PQRS. ஓகே, ஸோ தட் இஸ் வாட், அங்கே தான் வந்து அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும், ஆனால் வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன் எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனுமே இருக்காது. அதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் கிரிட்டிசைஸ் இந்த
தியரியோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியில் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஹோமோஜினியஸாக இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஒரு பொருள் தயார் பண்ணுறோன்னா நமக்கு தேவைப்படுற நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து அந்த இன்புட்ஸ் தேவைப்படும். ஒரே மாதிரி இன்புட் வச்சு நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஆனால் இந்த தியரியோட வந்து அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து சேமாக இருக்கும், ஹோமோஜினியஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ராபேக். And coming to second one, in practice factors cannot be substituted for each other. ஓகே, ஒரு ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஃபேக்டர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வந்து எண்ணெயை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா. நம்ம அந்த சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் அசம்ஷன் ஆஃப் திஸ் தியரி இஸ் we can substitute the product அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ wrong. That is also one of the drawback. And coming to the last one, this theory is applicable only in the long run. It cannot be applied in the short run அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த தியரி வந்து ஒரு லாங் ரன் பிஸ்னஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், ஷார்ட் ரன் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ் தியரி. ஸோ இந்த தியரியில் வந்து நீங்கள் இந்த 3 கேர்வை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கேர்வோட மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, ரெவன்யூனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கேர்வ் வந்து எந்தெந்த இடத்துல டச் ஆகுதோ, ஸோ ஃபேக்டர் காஸ்ட்டில் டச் ஆச்சுன்னா அதுதான் நமக்கான செலவு. ஓகே, ஸோ அது வந்து ரெவன்யூ கேர்வோட சேர்த்து டச் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை ரெவன்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். Go through this once. If you have any doubts, let me know.